டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு கடந்த ஜூலை 12, 2025 அன்னைக்கு நடந்தது. நடைபெற்ற இந்த தேர்வுல பல்வேறு சர்ச்சைகள் இருந்தது. அதனால இந்த தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மறுதேர்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வுகள் வந்து கேட்டு வராங்க. அத குறித்த ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல அரசு வேலைவாய்ப்பு தகவல்கள் ரெகுலரா வந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதுக்கப்புறம் டெலகிராம் லிங்க்கையும் கிளிக் பண்ணி நம்மளுடைய அரசு வேலைவாய்ப்புக்குள்ள மறக்காம இணைங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த ஏப்ரல் மாதம் வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. 3935 பணிக்கு வந்து அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இந்த பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்றதுனால நெறைய நபர்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 14,00,000 பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்த இந்த தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 11.48 லட்சம் பேர் வந்து இந்த தேர்வு வந்து எழுதினாங்க. இந்த தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சர்ச்சைகள் வந்து நடந்துட்டு வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தேர்வுக்கான கேள்வித்தாள்கள் முறையான முறையில எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ்க்கு வந்து போய் சேரல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அ தேர்வு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேள்விகள் வந்து மிகவும் கடினமா வந்து இருந்தது தேர்வுல அப்படின்னு சொல்லிட்டு தேர்வுகள் வந்து சொல்லியிருந்தாங்க. அது ந அ 3 வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்சர் ஷீட்ஸ் அதாவது ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா வந்து சீல் பண்ணாம எடுத்துட்டு போனதா நியூஸ் சேனல்ஸ்ல எல்லாமே வந்து பகிர்ந்திருந்தாங்க. அதுக்கு டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து விளக்கத்த வந்து குடுத்திருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து இந்த தேர்வுக்கு கட்டாயம் வந்து மறுதேர்வு வந்து நடத்தணும். இதுல நெறைய சர்ச்சைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அதாவது அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து சொல்லிட்டு வராங்க. இது குறித்து டிஎன்பிஎஸ்சி விரிவான அறிக்கை வந்து விரைவில வந்து குடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம்.